ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு vlog சீரிஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாய்ஸ், லெட்ஸ் கோ. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. டேய் ஒட்டுக்கா போகலாம்டா. ஏன்டா நீங்கள் பாட்டுக்கு ஏதோ பசிக்குதா? புரியுது. 7 மணிக்கு சாப்பிடலான்ட்டு 10 மணி ஆயிடுச்சு. முதல்ல 7 மணிக்கு நீ வந்தியடா. வந்தது 8:30 மணிக்கு ஆட்டிட்டு இருந்தேன். நீ ஏன் மேலே சொல்லக்கூடாது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ அதனால் விநாயகர்கிட்ட போய் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கலான்ட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். ஓகே பாய். இல்லை ஈச்சனாரிங்கிறதே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். പാലക്കാട് എന്താ മോനെ? ഓ അങ്ങനെ വണ്ടിയിൽ ഇറക്കി വിളിவந்துரும். அதுக்கு மேல வை. இப்ப எதுவுமே பேச மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தைரியமா இல்லச்சு? என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்? இவர் தான் நம்ம டிரைவர். இவரை நம்பி தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரீ டைமில் ஊபர் ஓட்டுறது. பாஸ்ல வேலை செஞ்சுட்டு ஊபர் ஓட்டுறதா இருக்கும். ஊபர் ஓலா எல்லாம் ஓட்டுறது. ஏன்ப்பா வழி சொல்லுங்கப்பா. ஏரா போக்கண்ணா. பாலக்காடு ஸ்ட்ரைட் தான். இங்கே ஒருத்த வாந்தியை கண்ட்ரோல் பண்ணிட்ட மாதிரி. ஆனால் எனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க, இந்த சத்த நேரத்தில் ஆஃப் ஆகி விடுவான். இங்கே ஒருத்த அதுக்குள்ளே விட்டுருப்பான் வண்டியை. ஜஸ்ட் மிஸ். ஏய் எப்படா வச்சாங்க? அன்னைக்கே இருந்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். திருவள்ளுவர் தமிழ் எழுத்துக்களால செதுக்கி இருக்காங்க. வேணா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கான். நல்லா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாட்டானா? ஆனா இது ஒரு நீட்டான கண்டென்ட் தானே? நீட்டான கண்டென்ட் தான். சாப்பிடுறா இதையும் சாப்பிட்டு வாங்கி எடுத்துரு. சாப்பிடு. கொஞ்சமா புளி சாதம் அன்னதானமாக சாப்பிட்டுக்கலாங்கய்யா. போனால் போயிட்டு போனேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? கைஸ், இப்போ நம்ம ஒரு சீரியஸான கேம் விளையாட போகிறோம். இந்த கேமோட பேர் கதை கேட்டு கண்டுபிடி. நாங்கள் இப்போ நானும் விக்கி ஒரு டீம், நீயும் பரத் ஒரு டீம். ஓகே, டீமுக்கு பேரா வேறு நீங்களும் வச்சுங்க உங்கள் டீமுக்கு. மலபார் பேக்கரி. மலபார் பேக்கரி. நாங்கள் மலபார் டீம். பாலக்காடு போனால மலபாரா? மலபார் மல்லூஸ். இப்போ நாங்கள் வந்து பாலக்காடு சேட்டன்ஸ். ஓகே ஓகே, பாலக்காடு சேட்டன்ஸ் வச்சஸ் மலபார் மல்லூஸ். ஃபஸ்ட்டு யார் ஆரம்பிக்கலாம்? நீங்களே ஆரம்பிங்க. சாபூத்திரி போடுவோமா? சாபூர் 2 தானே இருக்கும். இப்போ 2 டீம் தான். சரி ஓகே, ஆட் ஆகி போடுங்க. ஆடு ஆனால் காருக்குள்ள ஆட முடியாது, வெளியே போய் ஆடுங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஆடுன்னா ஆடு ஓட்டு தளபதி படம். கோயம்புத்தூர் தான் இருக்காரு, ஆனால் பார்க்க முடியல. ஏரியா பசங்க 2 பேர் போகிறாங்க பார்க்குறேன். சரி, நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். கதை சொல்லுங்க. அதுக்கு நாங்கள் டாஸ் ஜெயிச்சிருக்கோம். நாங்கள் பண்ணுறோமா இல்லை நீங்கள் பண்ணுறோமா? நீங்கள்
என்னடா சூஸ் டு பேட் போற மாதிரி பேசுறீங்க? ஆமாண்டா, டாஸ் நாங்க ஜெயிச்சிருக்கோம்டா. டாஸ் ஜெயிச்சியா? ஆமா. இது யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது? கதவு திறந்த உடனே வெளியே போடுங்க சார். நீ இறங்குனா முதல்ல. மங்காத்த படத்துல வர மாதிரி தம்பி, நீங்க ஆரம்பிங்க. ஏய் போடா, அதுக்கு நானே ஜெயிச்சிருக்கேன். நீ எதுக்கு டாஸ் நாங்க ஜெயிச்சப்பா. நாங்க தான் டிசைட் பண்ணோம் யார் பண்ணணும். சரி ஓகே, சரி நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே. படத்தில் வந்து ஹீரோ ஸ்டார்டிங்லேயே வந்து அண்ணன் தம்பி ஓகேவா, குழந்தையா இருக்கும்போதே வந்து அண்ணன் வந்து தொலைஞ்சு போயிடறான் ஓகேவா. அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு குடும்பத்துலேயும் தம்பி ஒரு குடும்பத்துலேயும் வந்து வாழ்கிறாங்க ஓகேவா. அவங்க அண்ணன் இப்போ வாழ்கிற குடும்பம் வந்து அவன் வந்து ஒரிஜினல் பையன் மாதிரி நினச்சி அவன் வளர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் அந்த தொலைச்சவங்க ஃபேமிலி இருக்கு இல்லையா, வேல் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லக்கூடாதுன்னு. சரி, சரியான விடை. நீங்கள் ஒரு பாயிண்ட். ப்ளூ சட்டை மாறும் சொல்ற மாதிரி இந்த கதையை பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு சொல்லணும். அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லக்கூடாதுல்ல. சரி ஓகே, இது வந்து ட்ரையல் ஓகேவா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து போவோம். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு கதை சொல்கிறோம். ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு வந்து லவ்னாலே பிடிக்காது அந்த பொண்ணுக்கு. ஆனால் ஹீரோ வந்து விடவே இல்லை, எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கெல்லாம் வெரைட்டி லவ் பண்ணுறான். அவங்க அப்பங்காரன் போலீஸ். இவன் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு நாள் தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு மிதிச்சிடறான் ஓகேவா. அந்த அந்த இதில் வந்து அந்த பொண்ணுக்கு இவன் மேலே லவ் வந்துடுது. கடைசியாக அந்த பொண்ணு இவன்ட்ட லவ் சொல்ல வரும்போது இவன் வந்து அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஏன்னா அந்த பொண்ணை வந்து தேடி போகிற நேரத்தில் இவங்க அப்பா வந்து செத்துருவாங்க. அது இவனுக்கு தெரியாமல் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நானும் ரவுடி தான் இல்லையா, நானும் ரவுடி தான் வேறு அப்பா. இது கொஞ்சம் பழைய படம். க்ளூ வேணுமா? யார் நடிச்சான்னு சொல்லட்டுமா? க்ளூ ஆக்சுவலி அப்படி கொடுக்கூடாது, மேபி இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும். டீப்பாக சொல்லுமா? டீப்பாக நான் ஃபுல் கதையே சொல்லிட்டேன், அதுக்கு மேலே டீப்பாக சொல்ல முடியாது. ஹீரோ வேணா சொல்கிறேன் யாருன்னு. இளைய தளபதி விஜய் நடித்த படம். அந்த பேரில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படமும் கூட வந்திருக்கு அதே பேரில். அது வந்து சரியான ஹிட்டு. அது ஒரு இங்கிலீஷ் டைட்டில் தான். லவ் படம். லவ் படங்கிற பீஸ்ட்டுக்கு போயிட்டான்டா அவன். லவ் ஸ்டோரி. அப்பா வந்து செத்துட்டாரு. அப்பா செத்துருவார் இவன். அப்போ வந்து அப்போ வந்து அவன் ஊரில் இருக்க மாட்டான். குஷி இல்லை, அப்பா செத்துருவாரா. பட டைட்டிலில் இப்போ ஒரு வந்து புது டேரக்டரு, அவன் அதில் ஹீரோவும் பண்ணியிருக்கான், டைரக்ட் பண்ணது அவன் தான். அவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு விஜய் படம் தான் அவ்வளோ யோசிக்கிறீங்க. இல்லைடா, இந்த பழைய படம் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சீத்தர்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. வாங்க அங்கே போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ. இங்கே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைம்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று இயர்லி மார்னிங் வந்துடுங்க, இல்லைனா சாயங்காலம் டைம் வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? தாதா பேர்கில் இப்போ நம்ம ஒரு நீர்வீழ்ச்சியை தேடி வந்துட்டு இருக்கோம். அதோட பயணம் தான் இது. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த பயணம் ரொம்பவே ஆபத்தானது. இங்கே நீங்கள் பல சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். அதனால எல்லாத்துக்கும் தயாராகிருக்கு. இங்கே நடக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நம்ம ஒரு வழியாக அந்த நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். வாங்க. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில, அத்தி மரம் அகில அகில, அத்தி மரம் அகில அகில, சேத்துக்குள்ளே ஏலேலோ செண்பக.
எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், போடுறா. இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ தான் நாங்கள் சீத்தரகுண்டு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். செம்ம டயர்டில் இருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இது எப்படி இருக்குது என்னங்கிறத எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from உங்கள் VS and boys. பாய். Bye.